ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் மகளிர் தினத்தை கொண்டாடுற வகையில் கடலூர் அஞ்சலை அம்மாள் பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். இவங்க பிறந்தது கடலூர் மாவட்டம் முதுநகர். இவங்களுடைய பெற்றோர் முத்துமணி அம்மா கண்ணு. இவங்க கணவர் பெயர் முருகப்பா. இவங்க பிறந்தது 1890, மறைந்தது 1961. இந்திய விடுதலை போராட்டத்தில் இவங்களுடைய பங்கு எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்து தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாங்க. இந்த இயக்கத்தில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் பெண்மணின்ற சிறப்பும் இவங்களுக்கு உண்டு. தனது குடும்ப சொத்தாக இருந்த நிலங்களையும் வீட்டையும் விற்று இந்தியாவின் விடுதலை போராட்டத்துக்காக பணத்தை செலவு செய்திருக்காங்க. 1940 தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று 6 மாதம் கடுங்காவல் சிறை தண்டனை பெற்று கண்ணனூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில், அதாவது 1941 to 42 அந்த வருடங்களில் பங்கேற்று சென்னை உட்பட பல நகரங்களில் உரையாற்றியதற்காக சிறை சென்றாங்க. அடுத்தது நீல் சிலை சத்தியாகிரகத்தில் இவங்களுடைய பங்கு. சென்னை மவுண்ட் சாலையில் இருந்த நீல் சிலையை அகற்ற வலியுறுத்தி 1927 செப்டம்பர் 1 SN சோமையாராஜுலு தலைமையில் நடந்த போராட்டத்தில் அஞ்சலை அம்மாள் உங்களுடைய கணவர் முருகப்பாவுடனும் மகள் அம்மா கண்ணுடனும் பங்கேற்று அந்த சிலையை உடைத்ததுக்காக ஓராண்டு சிறை தண்டனை பெற்றிருந்திருக்காங்க. சிறையில் இவங்களை 1927 டிசம்பரில் சந்தித்த காந்தி அம்மா கண்ணுவின் பெயரை லீலாவதி அப்படின்னு மாற்றி தன்னுடைய வார்தா ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றாராம். அடுத்து உப்பு சத்தியாகிரகத்தில் இவங்களுடைய பங்கு அப்படின்னு பார்க்கும்போது 10 ஜனவரி 1931 கடலூரில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தில் அஞ்சலை அம்மாள் கடுமையாக காயமடைஞ்சிருக்காங்க. அதன் பின் 6 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டு வேலூர் மத்திய சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்போது அவங்க 6 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. நிறை மாதத்தில் சிறை விடுப்பில் வெளிவந்த அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதன் பின் 15 நாளான கை குழந்தையோட சிறைக்கு சென்று எஞ்சிய 2 மாத தண்டனையும் நிறைவு செய்தாங்க. அந்த குழந்தைக்கு ஜெயவீரன் அப்படின்னு பேர் வச்சாங்க. 1931 சென்னையில் நடைபெற்ற அனைத்திந்திய மகளிர் காங்கிரஸ் கூட்டத்திற்கு அஞ்சலை அம்மாள் தலைமை தாங்கியிருக்காங்க. 1932 காந்தியின் மது ஒழிப்பு கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்களை திரட்டி கள்ளுக்கடை மறியலையும் நடத்தியிருக்காங்க. இதனால் 9 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்று பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. 1933 சட்ட மறுப்பு மறியல் மற்றும் அந்நிய துணி எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்து கொண்டு 3 மாத சிறை தண்டனை பெற்றிருந்திருக்காங்க. 1934 காந்தி கடலூருக்கு வந்தபோது ஆங்கிலேய அரசு காந்தியடிகள் அஞ்சலையை பார்க்க தடை விதித்திருந்தது. ஆனாலும் அஞ்சலை அம்மாள் பர்தா அணிந்து ஒரு குதிரை வண்டியில் காந்தியை சந்திச்சாங்களாம். அஞ்சலை அம்மாளுடைய துணிவை காரணமாக காட்டி காந்தியடிகள் இவங்களை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்று அழைத்தாங்க. 1937, 1946, 1952 3 முறை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடலூர் அஞ்சலை அம்மாள் பற்றின தகவல்கள். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்ற டாபிக் கீழே இதெல்லாம் வரும். ஏற்கனவே அம்புஜத்தம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை உங்களை பற்றின வீடியோக்கள்லாம் இருக்கும். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது குரூப் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.